ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான காரப்பொரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 6 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். பூண்டை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நிலக்கடலை இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நிலக்கடலை நல்லாவே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையும் இந்த எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 3 கப் பொரி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போது இந்த பொரியை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பான பதத்தில் இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை பரிமாறிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.